காலையிலேருந்து என்ன வேலை? பாத்திரம் கழுவணும், வீட்டை கூட்டணும், வாசலை கூட்டணும், தெருவுக்கு போகணும், சண்டை போடணும், எவ்வளோ இருக்குது. தண்ணி ஒரு குடம் தண்ணி கூட சண்டை போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்ம பழப்பு எப்படி இருக்குது? அண்டார்டிகால ஆப்பிரிக்காலலாம் எப்படி தான் இருக்கிறாங்களோ தெரியல. ஹலோ, சொல்லுக்கா. நந்தினி எங்கே இருக்கா? நான் எங்கே இருப்பேங்க்கா, வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லுங்கள். நந்தினி, ஒரு முக்கியமான விஷயம் உன்ட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனால் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு வேலை வந்துட்டு, அதனால் அப்படியே போயிட்டேன். ஒன்றும் தப்பாக எடுத்துக்காத, நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுன்னு. என்னக்கா சொல்கிறீங்க? அவங்க நம்ம வீட்டுக்கு நாளைக்கு வராவ, அதனால் பார்த்து கொஞ்சம் நேரமே கிளம்பி வந்துடுமா. கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் பார்த்தியா, கொஞ்சம் ஒத்தாசிக்கு வந்துடுமா. ஆமாம், நீங்கள் தான் எதுவுமே சொல்லவே மாட்டீங்க பார்த்தியா. வேலை செய்கிற மட்டும் கூப்பிடியாவ, ஆனால் இப்படி மாப்பிள்ளை வீடு வந்திருக்காவ பேசினாவ ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. ஏக்கா, துணிமெல்லாம் எடுத்துட்டிங்களா? அதெல்லாம் எடுக்க தான் போகிறோம். செழியா அபி அவங்க எல்லாரும் வராங்க, அவங்களோட போய் எடுத்துட்டு வரலான் இருக்கேன். நீ வரியா? நான் எங்கக்கா வர்றது, எனக்கு நேரமே காணாது பார்த்தீங்களா. ஏக்கா, நீங்கள் போயிட்டு வாங்களா. உனக்கு நேரம் இருந்தால் வான்னு கூப்பிடலான்னு பார்த்தேன். ஏக்கா, நான் நேரம் இருந்தால் வாரேங்க்கா, எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு. அப்படி நேரம் இல்லாட்டி நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. ஏக்கா, நீங்கள் எப்போ போவீன்னு சொல்லுங்கள், நான் டைம் கிடச்சுன்னா வரேன். என்னக்கா? சரிக்கா, வைக்கேன். சரி நந்தினி. இந்த கிழவி எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கு தெரியலையே, என்ன செய்ய? யாருமா ஃபோனில்? எத்தே, அது ஒன்றும் இல்லை தே, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவையே தான் பேசினாவ. நாளைக்கு அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்க வராங்களாமா, அதனால கூப்பிட்டாவத்தே. போயிட்டு வட்டா? அவங்க கூப்பிட்டா அப்புறம் போய் தானே ஆகணும். எங்கிட்ட இருக்கு போயிட்டு வட்டா கேட்க? எத்தே, நாளைக்கு காலையில் நேரமே போகணும் தே. எத்தே, வீட்டில் வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருவேலா? அப்படியா? என்ன வேலை செய்யணுமாக்கா? அது ஒன்றும் இல்லை தே, காலையில் ஒரு 10 குடம் தண்ணி எடுக்கணும், அப்புறம் வீடு வாசலெல்லாம் கூட்டணும், மாப்பு போடணும், பாத்ரூம் கழுகணும், வாஷ் பேஷன்லாம் கழுகணும், பாத்திரம் கழுகணும், இதெல்லாம் செஞ்சு வச்சுருங்க தே. காலையில் சுகுவுக்கு தேவையான லட்டு, அப்புறமா இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், புளியோதரை செஞ்சேன், சட்னி செஞ்சேன், சாம்பார், ரசம், பொரியல். அது இல்லாமல் வந்துட்டு நட்ஸ் லட்டு செஞ்சேன். அது இல்லாமல் அவைகளுக்கு வந்துட்டு மதியானத்துக்கு அவைய ரசம் சாப்பிட மாட்டாவ இல்லையா, அதனால் அவியலுக்கு கொஞ்சம் அவியல் வச்சுட்டேன். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவியல் பொரியல் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் இல்லையா, உங்களுக்கு களி கிண்டிட்டேன். அதே மாதிரி நாளைக்கு செஞ்சிட்டிங்கன்னா போதும் தே. செய்யலாம், இருந்தாலும் நீ எத்தனை மணிக்கு எந்திரிப்பா? ஆமாத்தே, அவங்க வீட்டுக்கு 6 மணிக்கெலாம் போகணும் பார்த்தீங்களா. 6 மணிக்கு போனால் தான் ஒரு 9 மணிக்காவது மாப்பிள்ளை வீடு வருவாவ. அதுக்குள்ளே கூட மாட்டா அவங்களுக்கு எதாவது உதவி செய்யணும் இல்லையா. அப்படின்னா ஒரு 4 மணிக்கு எந்திரிமாக்கா. 4 மணிக்கு எந்திரிச்சு நீ சமையல் வேலை முடிச்சுற, நான் கொஞ்சம் அப்படியே இருந்து வீட்டு வேலையெல்லாம் முடிக்கேன். ஆமாக்கே, எங்கே போகிற? இல்லத்தே, அந்த வேலை செய்யறதுக்கு நான் போகாமே இருக்கலாம். ஏன்னா இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு நான் அங்கே போய் மறுபடியும் வேலை செய்ய முடியாது இல்லையா. நான் வரலன்னு சொல்லிட்டு வரதுக்கு போகிறேன். நாளைக்கு தானே மக்களே, நாளைக்கு நான் செஞ்சுக்கிறேன், நீ போயிட்டு வான்னு. கிளவி எல்லாம் மறுத்து வராவ, விட்டா நம்மளை பிடிச்சி பிழிஞ்சிருவாவ துணி பிழிகிற மாதிரி. நல்லா திங்கணும், தூங்கணும், உறங்கணும், காலை நீட்டி வெத்தலை பார்க்க வாயில் போடணும், மெல்லணும், துப்பணும். எம்மா, கொஞ்சம் டீ போட்டு கொண்டுட்டு வரியா? எம்மா, கொஞ்சம் டீ போட்டுட்டு கொஞ்சம் அந்த ஆள் போயிட்டு வெத்தலை பாக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாம்மா. வெத்தலை பாக்கு தீந்துட்டு பத்தியா, போட்டே ஆகணும். எத்தே, டீ வேணா போட்டு தரேன், வெத்தலை பாக்கெலாம் நான் வாங்க போகல, எனக்கு சரியா இருக்கு. எனக்கு அசிங்கமாக நினைப்பாவ, நாளை வெத்தலை பாக்கு வாங்க போனேன்னு எல்லாம் கேலி பேசுவாவ. நீங்கள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லாட்டி உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி வாங்கிட்டு வாங்க சொல்லுங்க. ஏங்க இப்படி பண்ணுறிய? வெத்தலை பாக்கு என்னால் போக முடியலன்னு தானே உங்ககிட்ட சொல்லியே, அதை கூட செய்ய முடியாதோ? இந்த சுக பையன் இருந்தால் எவ்வளோ அழகாக வாங்கிட்டு வருவான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் இந்த சுகு பையன் உங்களுக்கு கிடச்சிட்டான். சுகுதானே உங்களுக்கு வேலைக்காரன். ஏமாட்டி என்கிட்ட எதுவுமே வாங்கிட்டு இல்லையோ? ஏட்டி, முந்தானத்து கூட ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தேன்ல, அதை திருப்பி கொடு. பாவி கிளவி, கிளவிக்கிட்ட எதுவுமே பேச முடியாதம்மா. எதையாவது வாங்கிடுறது, அப்புறம் வாயை கொடுத்து மாட்டிக்கிறது. ஏதே, அந்த நெக்லஸ் தானே உங்களுக்கு வேணும்? நான் தாரேன்னு, ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடுங்க. ஏமாட்டி, நெக்லஸ் மட்டுமா கொடுத்தேன்? போன மாதம் 5 பவுன் நகை எடுத்து கொடுக்க சொன்னல, எடுத்து கொடுத்தேன்ல. 5 பவுனில் வட்டியானம், தோடு, கொலுசு இதெல்லாம் திருப்பி கொடு, நான் ஊருக்கு போகிறேன்னு.
அது எனக்கு வர வேண்டிய பங்கு தான் நீங்க எடுத்து கொடுத்தீங்க. உங்க மாவளுக்கு நீங்க எடுத்து கொடுத்தீல, அதே மாதிரி எனக்கு கொடுத்தீங்க. எங்க வீட்டுக்காருக்கு செய்ய வேண்டியது எனக்கு செஞ்சுக்க, அவ்வளவுதான். அதெல்லாம் என்னால திருப்பி கொடுக்க முடியாது. வந்துட்டாவ நகையை கொடு நட்டை கொடுன்ட்டு. செஞ்சோமா, செஞ்சு வச்சதை சாப்பிட்டோமா, போனோமா, தூங்குனோமா, எந்திரிச்சோமா, டீயை குடிச்சோமா, கதையை பேசினோமான்னு இல்லாம இப்படியே ஒவ்வொன்றா ஒரு நாளைக்கு சண்டை கட்டிட்டே வீட்டில் உட்காந்துக்கிறது. யார் வீட்டு வேலையெல்லாம் செய்வா? அந்த நகையை எப்படி வாங்கியது எனக்கு தெரியும். சரியா? இன்னைக்கு சுகு வரட்டும். ஏன் சுகுக்கு என்ன வச்சிருக்கிய? சுகுக்கு ஒன்றும் வைக்கல. சுகு பேர்ல 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணலான்ட்டு இருந்தேன் இன்னைக்கு சுகுவை கூட்டிட்டு போய். அதை பத்தியா? தவளை தம்மாயில கெடுமாமா. அப்படிதான் நீயும். இன்னைக்கு சுகுவுக்கு 10 லட்ச ரூபா கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மொத்தத்தையும் தொடச்சி எடுத்துட்டு போன இல்லை மட்டும் பாரு. 10 லட்ச ரூபாய் வேணா 10 ரூபாய் வேணா, நீங்க வீட்டை விட்டு கிளம்பி போனாலே போதும். என்ன வருத்து வாராவ? யார் வீட்டு பணத்தை யார் சாப்பிடியது?